ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸோடைய எக்ஸாம்பிள் சம்ஸை ஒரு டெக்ஸ்ட் புக் சம் சால்வ் பண்ணியிருந்தோமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இது ஆல்மோஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார் தான் ஓகேங்களா. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றுதல் இருக்கும் ஓகேங்களா. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தெல்லாம் இல்லை. அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸும் அதே தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதனால் நம்ம சப்ட்ராக்ஷன் வெக்டார்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் டேரெக்டாகவே. சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நான் எப்பயும் போல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேணால் புக்கை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணுறேன், மேபி தேவை இருந்தால், நீட் இருந்தால் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன, சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்து ஆஃப் வெக்டார்ஸை வந்து வெக்டர் அல்ஜிப்ராங்கிற ஒரு மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். நார்மல் ஆர்டினரி அல்ஜிப்ராவில் சால்வ் பண்ண முடியாது ஓகேங்களா. சரி, இப்போ எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் வெக்டார் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் போக முடியும். அடிஷன் ஆஃப் வெக்டார் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, ஏ வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா ஏ வெக்டார் நீங்கள் வரைஞ்சிடுவீங்க. ஏ வெக்டார் நான் வரைஞ்சிட்டேன், இது ஏ வெக்டார் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து பி வெக்டார் வந்து என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் பி வெக்டாரையும் வரைஞ்சிடுவேன். பி வெக்டாரை வரைஞ்சி அதை என்ன பண்ணுவேன், டெய்லில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வைப்பேன் ஓகேங்களா. பி வெக்டார் இப்படி வைப்பேன். ஜென்ரலாக நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் பண்ணும்போது பி வெக்டாரை இந்த பி வெக்டாரை கொண்டு வந்து இங்கே வைப்போம். எப்படி வைப்போம்னா, காப்பி பண்ணி ஓகேங்களா பேஸ்ட் பண்ணுறேன். அதே ஏன்னா நான் அப்படியே டிட்டோவாக எடுத்துகிட்டு வரதுக்கு தான் ஓகேங்களா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் வரைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அதனுடைய ஹெட்டிலிருந்து பி வெக்டார் வரைவோம். பி வெக்டார் இங்கே வரைஞ்சாலும் ஒன்று தான், இங்கே வரைஞ்சாலும் ஒன்று தான். நம்ம ஏன் ட்ரையாங்கிளால் இங்கே கொண்டு போய் வரையணும்னா ரிசல்டன்ட் வெக்டார் இப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோன்னா ஓகேங்களா, நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதை ஜாயின் பண்ணால் இதைத்தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்கிறோம். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரிசல்டன்ட் வெக்டார் அடிஷன்றதுனால ரிசல்டன்ட் வெக்டார் அடிஷன் போகிறேன். அப்படின்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணால், ரிசல்டன்ட் வெக்டார் ஆஃப் அடிஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். சரி ஓகே, இப்படி தான் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் சொன்னோம். இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் சப்ட்ராக்ஷன் அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா உங்களுக்கு ஏ வெக்டாருக்கும் மைனஸ் ஏ வெக்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா, ஏ வெக்டார் இந்த கேஸில் இருக்குன்னா மைனஸ் ஏ வெக்டார் ஆல்மோஸ்ட் சேமாக அப்படியே டிட்டாவாக ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பட் இருந்தாலும் இப்போ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஏ வெக்டார் இந்த பக்கம் இருக்குது, இல்லை பி வெக்டார் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, பி வெக்டார் இந்த பக்கம் இருக்குன்னா மைனஸ் பி வெக்டார் அப்படியே டிட்டாவாக ஆப்போசிட்டில் இருக்கும். லென்த் பார்த்தீங்கன்னா இது என்ன லென்த் இருக்கோ அப்படியே தான் இருக்கும், பட்டு டேரெக்ஷன் மட்டும் அப்படியே 180 டிகிரி உல்ட்டாவாக இருக்கும், மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் மைனஸ் பி வெக்டார் போட போகிறேன். அது எப்படி போட போகிறேன், எதுக்காக போட போகிறேன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு போட போகிறோம். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு போட போகிறோம். அதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா, ஏ வெக்டார் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார்னு எழுதலாமா, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார்னு எழுதலாமா, இது ஈஸி தான். ஸோ அப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டாரையே ஓகேங்களா, சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டாரை நான் என்னன்னு சொல்கிறேன், ஒரு க்ரீன் கலரில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார், அதனால் ஆர்எஸ்ன்னு எழுதுறேன். புக்கில் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆர்எஸ் ஆர்பிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் ஆறுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. நான் இந்த இடத்துல இருந்தாலும் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னு போடுறேன் ஓகேவா. இது ரிசல்டன்ட் கன்சிடரிங் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஓகே, ஆர்எஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கேஸில் ஆர்எஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா, ஆர்எஸ் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இனிஷியலாக ஒரு சப்ட்ராக்ஷன் இருந்ததை அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸாக மாற்றிருக்கேன். ஏ வெக்டார் ஒரு ஏ வெக்டார் ஒன்று மைனஸ் ஆஃப் பி வெக்டார் ஒன்று, ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் கிடச்சிரும் அப்படின்னு. சரி, அப்போ அந்த மைனஸ் ஆஃப் பி வெக்டார் வரையணும்ல. மைனஸ் ஆஃப் பி வெக்டார் நான் சொன்ன மாதிரி ஈஸி தான். மைனஸ் ஆஃப் பி வெக்டாரை எந்த கலரில் வரையலாம், ஓகே இந்த பிங்க் கலர் இந்த வரையலாம். ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து பி வெக்டாரோட மேக்னிட்யூட் சேமாக இருக்கணும், ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ அப்போ அதுதான் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். நீங்கள் ஏவோடைய டெய்லையும் வரையலாம், ஹெட்லையும் வரையலாம். பட் நம்ம அடிஷன் பண்ண போகிறதுனால ஹெட்டில் வரைஞ்சால் தான் ஈஸி ஓகே. நான் எதுக்காக இது வரையினா, நம்ம புக்கில் இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, தேவையில்லை, அதனால் நான் இருந்தாலும் வரைகிறேன் உங்களுக்கு ஓகேவா இந்த லைனில். ஸோ இப்போ இந்த பி வெக்டார் இங்கே இருக்குது அப்படின்னா அது மைனஸ் பி வெக்டார் ஆப்போசிட்டில் இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ அதனால் மைனஸ் பி வெக்டார் ஓகே, மைனஸ் பி வெக்டார் இங்கே இருக்கும். மைனஸ் பி வெக்டார் வரைஞ்சாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம், ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம், மைனஸ் பி வெக்டார் வரைஞ்சிட்டோம், ஏ வெக்டார் வரைஞ்சிட்டோம், மைனஸ் பி வெக்டார் வரைஞ்சிட்டோம். அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், ஏவுடைய டெய்லில் ஆரம்பிச்சுங்களா, ஏவுடைய டெய்லில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே போய் பி உடைய ஹெட்டில் முடியும். இதுதான் மைனஸ் ஆஃப்
இது வந்து என்ன சொன்னேன், இது வந்து ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஆர்எஸ், ஓகே, ஆர்எஸோட வேல்யூ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இங்கே நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இது வந்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆர்ஏ வெக்டார் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் வெறுமனே ரிசல்டன்ட் ஆர்னு தான் கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். எங்கே அந்த புக்கு காமிக்கணும்ல, ஸோ இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை தான் நான் வரைஞ்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி வெக்டார் இருங்க, நான் ஒன் பண்ணணும், தீட்டா மார்க் பண்ணணும், தீட்டா மார்க் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் என்னது தீட்டா, இல்லைங்களா, ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா. அப்போ இது என்னவாக இருக்கும், இது வந்து 180 மைனஸ் தீட்டா, இது தீட்டானா இது 180 மைனஸ் தீட்டா. அப்புறம் இதனுடைய ஆங்கிள் என்னது, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் என்னது, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் வந்து இது ஆல்ஃபா, இல்லைங்களா, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இதை வந்து கலர் வேணால் மாற்றிக்கிட்டா, கலர் வந்து அதே ப்ரௌன் கலரில் கொடுத்துறேன். ஸோ இது ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் வந்து ஆல்ஃபா. அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு பி வெக்டார் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆல்ஃபா 2ன்னு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம புக்கில். ஓகே, கரெக்ட். ஸோ அப்போது இந்த கேஸில் ஆல்ஃபா 1ன்னு எழுதிக்கணும். அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டாரில் இது ஆல்ஃபா 1 நம்ம படிக்கிறோன்னா, இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டாரில் இதை இந்த ஆங்கிள் ஆல்ஃபா 2ன்னு படிக்கிறேன். எல்லாம் கொசம் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கங்க. ஓகே, நம்ம புக்கில் இருக்கிறது கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இதில் இது என்ன சார் அப்படின்னா, இது சும்மா வரைஞ்சிருக்காங்க இந்த லைனை. ஓகே, இது தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு இதுவும் தேவையில்லை. ஆனால் இது எதுக்காக கன்சிடர் பண்ணிக்காங்கன்னா இந்த தீட்டாக்காக இது கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இதுக்கு வருவோம். இப்போ நான் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பேன், அடிஷனாக இருந்தால் ரிசல்டன்ட் வெக்டார் அடிஷனாக இருந்தால் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாராக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னு போட்டுக்கிறேன். இந்த கேஸில் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் அடிஷன் வந்து என்னது, ஆர்ஏன்னு போடுவோம். இதனோட வேல்யூ என்னது, விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. அப்புறம் இதனுடைய ஆல்ஃபா என்னது, வேல்யூ என்னதுன்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். எல்லா டைம் இதான் சொல்லிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகே, ஆனால் நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா ரிசல்டன்ட் ஆஃப் பி வெக்டார் வேணும், சாரி ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் வேணும். ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் விச் இஸ் நத்திங் பட் ஏ வெக்டார் ப்ளஸ் ஆஃப் பி மைனஸ் பி வெக்டார், இல்லைனா மைனஸ் ஆஃப் பி வெக்டார், அப்படியே எழுதிக்கலாம். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் நம்மளுக்கு தானே வேணும். இப்போ எனக்கு தேவை இதனுடைய ரிசல்டன்ட் வேணும், அதாவது இதனுடைய மேக்னிடியூட் வேணும். ரிசல்டன்ட் வெக்டார் இதனுடைய மேக்னிடியூட் வேணும். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது நம்ம எப்பயும் போல் டெரைவ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். பட் ஜென்ரலாக நான் டெரைவ் பண்ணல, டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த தீட்டாக்கு பதிலாக வேல்யூ மாற்றுறேன். ஏன்னா இங்கே ரெண்டுக்கும் ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி தீட்டா. பட் இங்கே ஏக்கும் மைனஸ் பிக்கும் உள்ள ஆங்கிள். ஓகே, மெயினாக அதுக்கு தான் நான் வரேன். இல்லைங்களா, இங்கே ரெண்டு வெக்டார் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏக்கும் மைனஸ் பிக்கும் உள்ள ஆங்கிள். எதனால் அப்படின்னா நான் திரும்பி அதை எழுதிடுறேன், குழம்பிக்கிறாங்க. இல்லைங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சப்ட்ராக்ஷனை அடிஷன் மாதிரியே கன்சிடர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார்னு இருக்குது. அப்போ இந்த கேஸில் ஏக்கும் மைனஸ் பிக்கும் தான் ஆங்கிள் பார்க்கணும். அப்போ ஏக்கும் மைனஸ் பிக்கும் நீங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 180 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஏக்கும் இதுக்குள்ள ஏக்கும் மைனஸ் பிக்கும் உள்ள ஆங்கிள் என்னது 180 மைனஸ் தீட்டா இருக்கும். ஓகே, 180 மைனஸ் தீட்டா இதுதான் மெயின். இப்போ இந்த ஃபார்முலாவில் தீட்டாக்கு பதிலாக நான் 180 மைனஸ் தீட்டான்னு போட போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஆர்ஏக்கு பதிலாக இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஆர்எஸ், ஏன்னா சப்ட்ராக்ஷன் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன், அதனால் ஆர்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படியே தான் இருக்குது. பட் பி வந்து மைனஸ் ஆஃப் பி ஆயிரும், விச் இஸ் பி ஸ்கொயர். மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர்னாலும் எனக்கு என்ன ஆயிடும், இங்கே பி ஸ்கொயர் தான் இருக்கும். இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் பாருங்கள். மெயினாக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மேக்னிடியூட் சேம் தான். இதனுடைய லென்த்து 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இதனுடைய லென்த்து 5 சென்டிமீட்டர் தான். மைனஸ் சைன் எதுக்கு குறிக்குதுன்னா டேரக்ஷனுக்காக மட்டும் தான் குறிக்குது. இந்த இடத்துல போடும்போது நம்ம ப்ளஸ் மட்டும்தான், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் சொல்லியிருப்பாங்க. அந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் வந்து எப்போயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, இந்த கேஸில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ப்ளஸ் 2ab காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, இல்லை 180 மைனஸ் தீட்டா. இப்போ அடுத்து இன்னொன்று இருக்குது, இதில் அலீட் ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதில் நீங்கள் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி, அது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கூட நீங்கள் ஃபார்முலா போட்டு டெரைவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் என்னோட நோட்ஸ் காமிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த இது வந்து அலைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ட்ரிக்னாமெட்ரி, அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். எதுக்காக நான் ஒரு டைமும் நான் வந்து போயிட்டு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் காமிக்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இங்கே கொண்டு வந்துடுங்க கான்செப்ட்லாம் புரிஞ்சிடும். ஒரு டைம் ஒரு ஸ்டேஜ் பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா தெரியல அப்படின்னா எனக்கு அப்படி இங்கே நின்றோம், சம்மே சால்வ் பண்ண முடியாது. கரெக்டு தானே? அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண தான் அந்த ஃபார்முலாஸ் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம இதை சம் சால்வ் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா, டெரைவ்லாம் பண்ணாமல் விட்டோன்னா அது அப்படியே ஞாபகம் வராது, மறந்துடும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி முக்கியமான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். அது நீட்டுக்கு தான் போட்டிருக்கேன். பட் ஜென்ரலாக 12th ஃபிசிக்ஸ்க்கு நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் போடல. நான் என்னென்ன தேவையோ அப்பப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ கூட கூலும்ஸ்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனால் கூலும்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி வெக்டர்ஸை நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா இது வெக்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக பண்ணுறேன். சரி, இப்போ வரும். இப்போ என்ன பண்ணணும், காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இந்த இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் எப்பயும் போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது புரியல, இது எனக்கு தெரியாது சார் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஆலிட் ஆங்கிள்ஸ் யூடியூப்லேயும் வரும். இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா. ஸோ அப்போது இந்த கேஸில் மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா போடுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக டெரைவ் ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2ab காஸ் தீட்டா. அவ்வளோதான். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா வரும். அது மைனஸ் முன்னாடி போட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூ. அடுத்து அதுக்கு வருவோம், இங்கே வருவோம். இப்போ ஆல்ஃபா வேணும்ல, ஆல்ஃபாவுக்கு டேன் ஆஃப் இது வந்து ஆல்ஃபா 1ன்னு எடுத்துக்கணும். ஆல்ஃபா 1ங்கிறது என்னது, அடிஷனுக்கு இருந்தால் ஆல்ஃபா 1, சப்ட்ராக்ஷனுக்கு இருந்தால் ஆல்ஃபா 2. சப்ட்ராக்ஷனுக்கு இருந்தால் ஆல்ஃபா 2, டேன் ஆஃப் ஆல்ஃபா 2ல் ஃபார்முலா தான் போட போகிறோம். தீட்டாக்கு பதிலாக நான் 180 மைனஸ் தீட்டா போட போகிறேன். இல்லைங்களா, தீட்டாக்கு பதிலாக நான் 180 மைனஸ் தீட்டா போட போகிறேன். ஸோ அப்போ பி ஆஃப் சைன் தீட்டா, தீட்டாக்கு பதிலாக சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஆஃப் காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போது பி ஆஃப் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வேணும்ல, அதுக்கு இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. இங்கே sin theta, b sin theta divided by a plus b into cos of 180 minus thetaங்கிறது minus of cos theta. அப்போ என்ன ஆகிடும், minus of cos theta வரும். ஸோ அப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா b sin theta divided by a minus b cos theta. ஓகேங்களா, இது tan of alpha 2. ஓகே, இதுதான். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். எந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும், ரிசல்டன்ட் வெக்டார் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. எப்போ சப்ட்ராக்ஷனுக்கு இல்லை நீங்கள் ஜாமெட்ரிக் மெத்தட் போடுறதா இருந்தால் மைனஸ் பி வரையணும், மைனஸ் பி வரைஞ்சி போடணும். அதுக்கப்புறம் வேல்யூ மேக்னிடியூட் தெரியும்னா மேக்னிடியூடுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி ஆங்கிளுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும். இப்போ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம அடிஷனல் ஃபேக்டர்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷன் வெக்டர்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கும் நான் சம் சால்வ் பண்ணால் பண்ணலாம். ஏன்னா நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துடலாம். புக்கில் கொடுக்கல, கொடுத்துருக்காங்க கரெக்ட். அதே தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இந்த சம் சால்வ் பண்ணிடுறேன். எதுக்கு இவ்வளோ நேரம் டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா, நான் சம்மையும் சால்வ் பண்ணிடுறேன், பார்த்துடலாம். ஓகே, ஒரே நிமிஷம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அதே தான். என்னென்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் 5, 7 கொடுத்து 60 கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கேட்குறாங்க. அப்போ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வெக்டார் வரையணும். ஏ வெக்டார் வரைஞ்சிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் வரையணும். பி வெக்டார் வரைஞ்சிட்டிங்க. ஆனால் நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் வரையினால மைனஸ் ஆஃப் பி வெக்டார் இந்த பக்கம் பேக் சைடில் வரைங்க. வரைஞ்சிட்டு ரிசல்டன்ட் வெக்டார் இப்படி போடணும். ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் போடணும். இதனுடைய வேல்யூ ஆல்ஃபா 2 போடணும். அவ்வளோதான். இப்படி போட்டிங் இது இந்த டயக்ராம் போதுமானது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு அந்த டயக்ராம்லாம் சுற்றி வளைச்சு கொண்டு வந்தாங்கன்னா இந்த 180 மைனஸ் தீட்டாங்கிறத இது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனால தான் இந்த 180 மைனஸ் தீட்டாக்காக கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார், ஏ வெக்டாருக்கும் மைனஸ் ஆஃப் பி வெக்டாரோட வேல்யூ என்னது, 180 மைனஸ் தீட்டா. இதுதான் வேல்யூ. ஆங்கிள் வந்து தீட்டா வந்து ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா. சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், ஆர்எஸ், அதாவது மேக்னிடியூட் ஆஃப். நான் எப்பயுமே எழுதுவேன், இல்லைனா உங்களுக்கு குழப்பி விட்டுருவேன். இல்லைங்களா, ரிசல்டன்ட் ஆஃப் சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ன்னு போடுறோம். அப்போ என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. காஸ் தீட்டா. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் என்ன சார் இது, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தீட்டான்னு சொன்னீங்க, இப்போ ஆங்கிள் பிட்வீன் 180 மைனஸ் தீட்டா நீங்கள் இதுக்கப்புறம் தீட்டான்ட்டீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கே முதல் தெரியும்
நம்ம ஏன் என்ன பண்ணோம் 180 மைனஸ் தீட்டாங்கிறது ஏக்கும் மைனஸ் பிக்கும் கொடுத்தது. ஆனால் இங்கே ஃபைனலாக போகிறப்ப நம்ம தீட்டாக்கு போட்டோம். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா 60 60 தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்துல போயிட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணேன், இந்த இடத்துல கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. 180 மைனஸ் 60 போடலாமா போடக்கூடாது, 60 அப்படியே தூக்கி போகிறது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தான், தீட்டாவை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தீட்டாவை அப்படியே யூஸ் பண்ணுறது ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் தீட்டா அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன வரும், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு 5. ஸோ இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 5 இன்ட்டு 7 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. ஸோ ஏ ப்ளஸ் பியில் போட்ட மாதிரி தான் 5 ஸ்கொயர் 25, இது 49 மைனஸ் 2 இன்ட்டு 5 10 70 அப்புறம் காஸ் 60 வந்து 1/2. ஸோ அப்போ 35 ஆயிரும். ஸோ 25 35 மைனஸ் 10 அப்புறம் 39 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 ஆன்சர். கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 கரெக்ட். ஸோ அப்போ இதனுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 39 வந்துடும், மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன். அதுக்கப்புறம் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். tan ஆஃப் ஆல்ஃபா 2. ஓகேங்களா, ஆல்ஃபா 2 ஃபார்முலா என்ன, பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ 7, சைன் ஆஃப் தீட்டா வந்து 60 டிகிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், டிவைடட் பை 5 மைனஸ் 7 ஆஃப் காஸ் 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ அதே மாதிரி 7 இன்ட்டு √3/2 டிவைடட் பை 5 மைனஸ் 7 இன்ட்டு 1/2ன்னு வரும். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ ஃபைனலாக ஆல்ஃபா 2ஓட வேல்யூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 76 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதையும் நான் போடுவேன் தான், பட் இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இல்லைங்களா, இது இன்வெர்ஸ் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க தெரியுமா, கண்டுபிடிக்கணும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு. இல்லை எனக்கு தெரிலனா கீழே கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அதனால் நான் தனியாக வீடியோ போகிறது பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னா விட்டுருங்க, தெரிலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் அதுதான் பார்க்க போகிறோம். இல்லைங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வெக்டர்ஸோட பேசிக் தெரியும், ஆனால் இருந்தாலும் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டாருக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், இது 3 இருக்குது. ஓகேங்களா, அது 3 டாபிக் இருக்குது. அது 3 முடிச்சா வெக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வெக்டர்ஸில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இவ்வளோ நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.